முன்னாடிலாம் மயிலை பார்க்கும்போது ஏதாவது ஒரு பாட்டு போட்டு ரீல்ஸ் போடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் இந்த கந்த சஷ்டியில முருகனோட சிறப்புகளை படிக்க படிக்க மயிலை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, மயில் வாகனனின் கருணை தான் வந்து நினைவுக்கு வருது. மனுஷன் மட்டும்தான் ஒருத்தனை ஒருத்தனை அழிக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் கடவுளான முருகப்பெருமான் வந்து தன்னை எதிர்த்த சூரனை கூட அழிக்காம ஆட்கொண்டு தன்னுடைய வாகனமா தன்னுடனே வச்சுக்கிட்டாரு முருகப்பெருமான். அவருடைய கருணையை என்னதான் சொல்வது. வேலுக்கு நிகராக மயிலையும் வைத்து வேலும் மயிலும் துணை அப்படின்னு வந்து சொன்னவர் தான் முருகப்பெருமான். அந்த மயில் வாகனின் அருள் கடலிலும் ரொம்ப ரொம்ப பெருசு. மயிலுக்கு தோகை உண்டு, மயில் வாகனனுக்கு ஈகை உண்டு. கனமழை பொழிய மயில் ஆடும், கருணை மழை பொழிய வேலனை நாம் நாடுவோம். முருகரிடமிருந்து நாம கத்துக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். எதிரியா இருந்தா கூட அவனை நண்பனாக்கி நம்ம கூடவே வச்சுக்கணும். அதோட யாரை எங்க வைக்கணுமோ அவங்கள அங்க வைக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இதுதான் முருகப்பெருமான்ட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம். வேலும் மயிலும் துணை. நன்றி, வணக்கம்.